பொது தளத்தை அதாவது அந்த யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூபர்ஸுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். ஹீரோயினே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த உதைக்கும் போது அடிக்கும் போது ஜர்க் கொடுங்க அப்படியே. ஷி டிட் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். டைரக்டர் அதெல்லாம் டைரக்ஷன் தான், டைரக்டரோட கைங்கரியம் தான். டேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். வில்லனா வந்து மிரட்டியிருக்காரு. நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் உட்காந்தா கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லாருமே ஓகே. எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ளது வந்து இந்த ரீல்ஸ் மோகம் ரொம்ப இருக்குது, இதனால் நிறைய ஃபேமிலி பாதிக்குது. இதுக்கு வந்து ரொம்ப நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்ததுங்க படம். நல்ல மெசேஜ் லாஸ்ட்டில். இல்லை அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப இதுவாக இல்லை. ஓரளவுக்கு எல்லாருமே ஓகே. எல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் தான், எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சாங்ஸ் எல்லாமே ஹீரோ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் மெசேஜ் வந்து நல்லா இருக்குது. ட்ரெஸ் போட்டுட்டு வல்கராக எல்லாம் பண்ணாதீங்க, கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அது குடும்பத்தோட பார்க்கலாம். வல்கரா ஒன்றும் இல்லை, அவ்வளோ ஒன்றும் தப்பாக ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கும், டீசெண்டாக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. கருத்து நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. கொஞ்சம் படம் ஸ்லோவாக ஓடினாலும் அதில் வச்சுருக்க கருத்து, யூடியூப்பை பற்றி பேசியிருக்காங்க. யூடியூப் இன்ஸ்டாலெல்லாம் வரத்தை பற்றி பேசியிருக்காங்க. கருத்து அந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் என்னன்னா, அது இப்போ நடக்கிற இப்போ நம்ம பழைய படம் கொஞ்சம் முன்னாடி படம் மாதிரி இல்லாமல் இப்போ என்ன நடக்குது மீடியாவில் அதை காட்டியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு பொண்ணை எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணலான்றதை காட்டியிருக்காங்க. இந்த குழந்தைங்க ஸ்கூலில் கருப்பளிக்கிறது இதெல்லாம் வந்து யூடியூப்பில் போட்டு அதை பிள்ளைங்களோட வாழ்க்கையை அதை பற்றி காட்டியிருக்காங்க. மற்றபடி ஒரு கெட்ட யூடியூப்பரை வச்சு மட்டும் இதை படத்தை எடுத்திருக்காங்க. ஓகே, புதுமுகம்லாம் ஓகே தான். அந்த டைரக்டர் நடிச்சிருக்காரு. வில்லனா பட்டையை கலப்பியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. படம் விருப்பம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா காமெடியாக போகுது. காமெடியும் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நடுவில் ஸ்லோவாக ஆனாலும் ஓகே. ஓகேங்க சார், ஃபேமிலியோடு பார்க்கலாம். இரவின் விழிகள் நல்லா இருக்குது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான். பிஜிஎம் நல்லா இருக்குது. என்ன ஒன்றா மக்களுக்கு இப்போ ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து தேவையான ஒரு நல்ல கருத்து, நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. என்ன ஒன்றா ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா மெயின் அதுதான். இப்போ உள்ளது வந்து இந்த ரீல்ஸ் மோகம் ரொம்ப இருக்குது, இதனால் நிறைய ஃபேமிலி பாதிக்குது. இதுக்கு வந்து ரொம்ப நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஆமாம், பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா எடுத்திருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. டான்ஸு மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. ஆனால் என்ன படம் போகிறதே தெரியாது. விறுவிறுப்பாக இருக்குது. ஃபேமிலியோட மெயினாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. படம் நல்லா இருந்துச்சு. சாங்கு சூப்பராக இருந்துச்சு. வாடாகருப்பா சாங் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபைட் சீனு, ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். வில்லனா வந்து மிரட்டியிருக்காரு. நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாம், த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. உள்ளே போய் உட்காந்தா கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை, அவங்க அந்த தங்கச்சி அண்ணா அந்த சென்டிமெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. காமெடி இருந்துச்சு. காமெடி ஓகே, நல்லாயிருக்கு. மியூசிக் சூப்பராக இருக்குது. ஓகே தான். ஆமாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பர் படம். ஓகே, படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். அதான் யூஸ்வலாக இந்த ஏதாவது ஒரு படம் நியூ படங்களை பார்த்தாக்கா ஏன்டா இந்த படத்தை எடுக்கிறாங்கன்னு தான் தோணும். ஆனால் எப்படா இதை எடுத்தாங்கன்னு தான் தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது. ஏன்னா இட்ஸ் ரிஸ்க்கு. படம் ஓடுமா ஓடாதா அதை பற்றி தான் கவலைப்படல. ரிஸ்க்கு. யூடியூபர்ஸ்னு ஜென்ரலாக சொல்ல, செலக்டட் யூடியூபர்ஸ்னு அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. செலக்டட் ரீல்ஸ் பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க தான் தப்பு பண்ணிது, எல்லாரும் சொல்ல. அதில் பியூட்டி என்னென்னா கான்செப்டை கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. கேமராவும் சரி, நைட் லைட்டிங்கும் சரி, எல்லாம் டிஐ கரெக்ஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடணும். ஏதோ ஒரு சம்திங் அது மட்டும்தான் கொஞ்சம் சொல்லப்படுறாங்க. பட் ஃபார் தட் கிளாரிட்டி வாஸ் குட். லாஸ்ட் ஃபினிஷிங் ரொம்ப அருமையாக கொண்டு போயிட்டாங்க சார். அவங்களாம் நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல. ஹீரோயினே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த உதைக்கும் போது அடிக்கும் போது ஜர்க் கொடுங்க அப்படியே. ஷி டிட் எ ஃபென்டாஸ்டிக் ஜாப். டைரக்டர் அதெல்லாம் டைரக்ஷன் தான், டைரக்டரோட கைங்கரியம் தான். ஏன்னா இண்டிவிஜுவலாக புதுமுகங்களை வச்சு பண்ணும்போது டைரக்டர் சொல்லி கொடுத்து பண்ணுறது தான் அது. ஸோ டைரக்டர் ஹேஸ் அ குட் ஜாப் இன் திஸ். மியூசிக் வாஸ் குட். சாங்ஸ்னு பெருசாக எடுப்பலாம். சாங்ஸ் ஆர் குட். அதாவது ஹிட் சாங் ஆகுமான்னு தெரியல, பட் கான்செப்ட் ஹிட் ஆகும். குடும்பத்தோடு பார்க்கலாம்.
கொரியோகிராஃபர் எங்கே இருந்தார்? அதான் சாங்ஸு அந்த கொரியோகிராஃபி கூட அந்த மியூசிக்கோட ஒன்றிணைஞ்சு நல்லா பண்ணியிருக்காரு. சரி, ஹீ இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதான் கேமராவும் நல்லா இதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோடன்னு சொல்ல முடியுமா தெரியல. ஏன்னாக்கா கொஞ்சம் இம்பேக்ட் உள்ள சில சீன்லாம் இருக்குது. சில்ட்ரன் கேனாட் see this. பட் சில்ட்ரன் தான் இப்போ நிறைய யூடியூப்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்கூல் பசங்க அவங்களுக்கு அவேர்னஸ் தான் அவங்களுக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு டீச்சிங். படம் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது ஒரு யூடியூப் சம்மந்தமான ஒரு கண்டென்ட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அழகாக இந்த கதையை கொண்டு போயிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபி எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட கண்டென்ட் மெசேஜ் என்ன டைரக்டர் சொல்லியிருக்காருன்னா, இந்த பொது தளத்தை, அதாவது இந்த யூடியூப் இந்த மாதிரி விஷயங்களை தவறாக பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி யூடியூபர்ஸுக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக யூடியூபர்ஸ் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப நல்லா இருக்குது.